Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th biology quarterly examsக்கான top most 2 mark 3 mark and 5 mark questions தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் சென்டம் மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னா இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நமக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோபாட்னியில் 1 to 5 இருக்கும். அதுக்கடுத்து பயோசாலஜியில் 1 to 8 இருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 1 to 7 மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பயோபாட்னி பார்ப்போம், கண்டினியூவாக பயோசாலஜி பார்ப்போம். ஸோ சாப்டர் 1ல் புக் பேக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னா நான் சொல்கிறத மார்க் பண்ணி வச்சுங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 25 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் அதெல்லாமே படிச்சிருங்க. இது எல்லாமே 2 marks 3 marksல் வரும். அதுக்கடுத்து 28 மண்முட்டு பதியம் காற்று பதியம் அது வந்து படிச்சிருங்க. ஸோ இங்கே வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா, இது வந்து 27ல் இருக்குது. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேயரிங் அண்டு மவுண்ட் லேயரிங் அண்டு ஏர் லேயரிங் அப்படிங்கிறது அது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29 கேந்த்ரோஃபில்லி அப்படிங்கிறது இது வந்து படிச்சிருங்க. கேந்த்ரோஃபில்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிம்பிளான வார்த்தையில் முடியுது. இந்த கேந்த்ரோஃபில்லி மினிட்டோஃபில்லி இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 31 எண்டோதீலியம் அப்படிங்கிற கொஷின் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 33 டிப்ளோஸ்போரி அப்படிங்கிறத படிச்சிருங்க. அதுக்கடுத்து 34 சரிங்களா பாலி எம்ப்ரியானி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்கரு நிலை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆவரேஜாக படிப்பேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கொஷின் தான் படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 மெலிட்டோஃபிலின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க சாப்டர் 1ல் நிறையா கொஷின் இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்டரில் அதிகமாக இன்டீரியர் கிடையாது, ஏன்னா நமக்கு எல்லாமே புக் பேக்கில் கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 37 38 39 லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா பப்ளிக்கில் கேட்டாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம் அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டெனினோசுலேட் கிராசினோட்டிலிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 marks 3 marksல் கேட்கக்கூடிய கொஷின். ஸோ மினிமம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண கொஷின். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 34 39 இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. 38 ஸோ நான் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னா இது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 31 29 ஸோ இது வந்து ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நல்லா படிச்சு வச்சேன். கண்டிப்பாக உங்களாலையும் சென்டம் மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5 marks வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த 45 தான். டயக்ராம் ஓய்வுகளோட டயக்ராமு சூலின் படத்தை பார்த்தீங்களா, இந்த கொஷின் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 43, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 44 என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கொஷின் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 47 ஸோ 5 marks இங்கே கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 47 படிச்சிருங்க. அதுக்கடுத்து 49 ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இந்த 45. ஸோ அதுக்கடுத்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 47, அதுக்கடுத்து இந்த 49 இது எல்லாமே படிங்க. ஸோ இன்னும் இல்லை நான் கொஞ்சம் நல்லா படிச்சிடும் அப்படின்னா மற்ற கொஷின் என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. இது வந்து சாப்டர் 1ல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2. சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அல்லது இந்த கொஷினாவது பார்த்துங்க. சரிங்களா, 22 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெண்டல் 7 வேறுபட்ட பண்பு அது வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி 24லாம் ஆவரேஜாக இருந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதெல்லாமே எக்கச்சக்க டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 25 பேக் கிராஸ் அப்படிங்கிறது பிற்கலப்பு. ஸோ இதுவும் ஆவரேஜாக இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து மல்டிபிள் அல்லீல்ஸு 27, அதுக்கடுத்து மெண்டல் சக்ஸஸ்க்கான ரீசன் 28 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே 2 mark 3 markல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 30 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 5 marksல நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய 5 marks எதுனா இதுதான். சரிங்களா, டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க, ஓங்குதன்மை மறைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு இன்டீரியரில் இருக்கும். இந்த 2 கொஷின் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சாகணும். முழுமையற்ற ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த 2 கொஷினை நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 36 ரொம்ப ஈஸியான கொஷின். பசங்க நீங்கள் மரபணு பாரம்பரியம் ஸோ இது வந்து படிச்சிருங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேபிளில் போட்டு வரக்கூடிய இது மோனோ ஹைப்ரிட் டை ஹைப்ரிடு இது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ மினிமம் இந்த லெசனில் இந்த மார்க் பண்ணதை என்ன பண்ணிங்க நல்லா படித்து வச்சிங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக இது எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து டெஃபினேஷன் கொஷின் மரபியல் இதெல்லாமே நீங்கள் டெஃபினேஷனாக படித்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா, நான் இங்கே இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்கள் படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த
10வது கொஷின் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. 11 நமக்கு டயக்ராம் கொடுத்து இது வரைக்கும் ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 12வது கொஷின் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 13வது கொஷின் வந்து 5 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். மெக்கானிசம் கிராசிங் ஓவர் அதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து இன்டீரியர் கொஷினில் இருக்கும். அதை வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 16 ஜீன் மேப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதுக்கடுத்து 17 அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட டயக்ராம் அப்படின்னா இந்த லெசன்லேருந்து இது. அதுக்கடுத்து 18th ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் சரிங்களா. அதனால் இந்த 5 கொஷினும் சரிங்களா, நீங்கள் வந்து டாப்பராக இருந்தாலும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இந்த 5 கொஷினும் ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 17th கொஷின் சரிங்களா, ஸ்பைருலா வளர்க்க தேவையான பொருட்கள் அடிக்கடி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் இது ரொம்ப நல்லா படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து 19th கொஷின், அதுக்கடுத்து 20 ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து PBR 322 இதுவும் சரிங்களா, நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மார்க் பண்ணுறது எல்லாமே ஆவரேஜ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22 ஸோ இந்த ஒரு 5 மார்க்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து படித்து வச்சிங்க. ஏன்னா அதிகமான 5 மார்க்ஸ் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது இதுதான். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பல்வேறு வகையான ஒற்றையெடுப்பு முறை இங்கே 26ல் இருக்குது பாருங்கள். ஸோ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா இந்த பிளாட்டிங் டைப்ஸ் வந்து என்ன பண்ணீங்க படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 27 28 29 30 ஸோ இதில் பிடி பருத்தியோட நன்மை தீமை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஆவரேஜாக இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. அதுக்கடுத்து பெனிஃபிட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு பெனிஃபிட் அண்டு ரிஸ்க்கு ஸோ இதுவும் வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. பயோ ரெவல்யூஷன் 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதனால் அது எல்லாமே பாருங்கள். மோஸ்ட்லி இது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் கம்மி, ஆனால் கொஷின் கண்டிப்பாக இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 14 இருக்குது பாருங்கள் எம்ப்ரியாய்டு ஸோ இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 15 இது வந்து ரொம்ப முக்கியம். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பேசிக் கான்செப்ட் இது வந்து பார்த்துருங்க. அதாவது தாவர திசுவளப்பட அடிப்படை கொள்கை பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரு. அதே போல் அதோட அப்ளிகேஷன் இருக்கும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோட அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அது வந்து படிச்சுருங்க. அது இன்டீரியரில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. ரெண்டுத்துலேருந்து எதனாச்சும் ஒன்று மாற்றி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18th கொஷின் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவரேஜ்னா ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. ஸோ அதுக்கடுத்து 19th கொஷின் இதை என்ன பண்ணுங்கள் பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி இந்த கொஷினை பார்த்தாலே போதும். பயோபாட்னியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 35 அவுட் ஆஃப் 35 உங்களால் என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஒரு சில இன்டீரியர் கொஷின் இருக்குது. நான் அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயோசுவாலஜி. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் நிறைய கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இயர் கொஷினு, ஸ்லிப் டெஸ்ட் கொஷினு அண்டு மந்த்லி டெஸ்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜியில் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. லெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அந்த கவலையே தேவையில்ல. கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சொல்லக்கூடிய கொஷின் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் இதை பார்த்து வச்சுங்க. ஒரு சில லெசனில் கொஷின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அது மட்டும் படித்தா போதும். அதை தாண்டி அதிகமாக நமக்கு வந்து வராது. ஏன்னா நிறைய பேர் பயாலஜியில் வந்து பயம் கொடுத்துறது என்னென்னா இன்டீரியர் கேட்டுருவாங்க. இன்டீரியர் இதெல்லாமே அட்டன் பண்ண முடியாது அப்படிலாம் இல்லை. இன்டீரியர் உங்களுக்கு தெரிஞ்சது தான் வரும். அந்த கொஷினை நம்ம வந்து படிக்காமல் வந்திருப்போம் அவ்வளோதான் சரிங்களா. புக் பேக்லேயே நிறைய இன்டீரியர் கொஷின்லாம் அந்த கம்பல்சரி கொஷின்லாம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. நான் இயர் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பயோசுவாலஜியில் சாப்டர் 1 நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இந்த 7th கொஷின் பார்த்தியோஜெனிசிஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் இந்த பார்த்தியோஜெனிசிஸு இந்த 5th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வுயிரினத்தில் செல் பெறுதலே இனப்பெருக்க முறையாக செயல்படுகிறது. இந்த மாதிரியான கொஷின் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி 8th கொஷின் விச் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எஃபெக்டிவ் ஏசெக்சுவல் அசெக்சுவல் இது வந்து பார்த்துருங்க. ஸோ ஆவரேஜாக இருக்கிறவங்க இந்த 8th கொஷினை 7th கொஷின் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10 சரிங்களா, ஒய் இஸ் ஆஃபரிங்
ஃபார்முலா ஏசெட் சொல், அதாவது பாலின பெருக்க முறையில் உருவாக்கப்படும் செய் ஏன் பிரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வெளிக்கருவுறுதல் உட்கருவுதல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அது வந்து பார்த்துருங்க. ஃபைனலாக எல்லாமே சரிங்களா, ஆவரேஜாக இருந்தாலும் சரி டாப்பராக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டினை பார்த்துருங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிங்காமி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அதிகமாக நம்ம ஃபஸ்ட் லெசனில் கேட்கல, ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்குறாங்க சரிங்களா. அதனால் அது வந்து பார்த்துருங்க. ஸோ இன்டீரியர் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இன்டீரியர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸை கமெண்ட்டில் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் பயாலஜி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம வந்து கைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 17th கொஷின் இது வந்து ஆவரேஜாக இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. நமக்கு வந்து 2வது லெசன் 3வது லெசன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் இந்த 2 லெசன்லேருந்து உண்டு. ஒன்று 2ல் கேட்பாங்க, இல்லைனா 3வது லெசனில் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 1 to 6 சாப்டர் வந்து எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க்ஸ் வந்து என்ன பண்ணும் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த 21 சீம்பால் என்றால் என்ன, கொலஸ்ட்ரம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஃபஸ்ட்டு வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த 20வது கொஸ்டின் இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். அதை விட ரொம்ப முக்கியம் இந்த 22 தாய்சேய் இணைப்பு திசு. 23லாம் நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியதில் இந்த 23 டயக்ராம் சரிங்களா, முதிர்ந்த விந்தனோட ஸ்ட்ரக்சர். அதுக்கடுத்து 24 இன்ஹிபின் இது வந்து என்ன பண்ணுங்க நல்லா படிச்சுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த விந்து திரவத்தில் அடங்கியுள்ள பகுதி பொருட்கள் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பேன் அப்படின்னா இந்த 26 வந்து என்ன பண்ணி வச்சுங்க படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து 28 இதுவும் கம்பல்சரி, ஆவரேஜாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 29 இது வந்து சொல்லவே தேவை, இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக படித்தே தான் இருக்கணும். இந்த லெசன் வந்தீங்கன்னா விந்து செல் அண்டர் செல் அமைப்பு இது 2 தான் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இது 2 படிக்காமல் மற்ற எந்த கொஸ்டினும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண தேவை. அதுக்கடுத்து 32 வந்தீங்க அப்படின்னா இந்த 32 கொஸ்டின் ஆக்சிடோசின் ரிலாக்ஷனு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறது மென்சுரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சி பார்த்தீங்களா. இது ஆவரேஜெலாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுங்க. ஏன்னா ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் அது வந்து என்ன பண்ணுறாங்க ரிப்பீட்டடில் அது வந்து கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸ் எல்லாமே இந்த சாப்டர் 2ல் வந்து நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 வந்தீங்கன்னா இந்த எச்பன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 13 14 ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் இந்த 14 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நம்ம வந்து நல்லா என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19th கொஷின் ஆம்னியோசென்டசிஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவரேஜெலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க படித்து வச்சுங்க சரிங்களா. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கடுத்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பல்வேறு தடுப்பு முறைகள் இருக்குது பார்த்தீங்களா 20th அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த பால்வினை நோய்களுக்கு எவ்வாறு பரவுகின்றன சரிங்களா, அதோட மெஷர்மெண்ட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட்டு இந்த 16 17 நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த 16 17லாம் என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. அதர்வைஸு நான் கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக தான் படிப்பேன்னா மார்க் பண்ண கொஷின் என்ன பண்ணுறேங்க படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 24 லைனேசேஷன் இது வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து படிச்சுருங்க. அதே மாதிரி கிறிஸ் இன்ஹெரிட்டன்ஸு குறுக்கு மறுக்கு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து ஹோலண்ட் இருக்குது 27 சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து ஞாபகம்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஃபெனைல்கெட்டோனியா டவுன் சிண்ட்ரோமு இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களால் மெமரி பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த 28 29 வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 5 மார்க்கில் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டிய கொஷினில் இந்த 13th கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வந்து என்ன பண்ணுறேங்க பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள் சரிங்களா 36. அதே போல் குரோமோசோம் தொகுப்பு வரைபடம்னா என்ன அதையும் என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இரட்டைமடை நிலை. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த 26 படிச்சுங்க. அதர்வைஸ் இந்த நம்ம மார்க் பண்ணது சரிங்களா 24 25 27 அதுக்கடுத்து 30 இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து 36 அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th லெசனு. ஸோ 5th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த 16th கொஷின் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க, அதனால் ஜஸ்ட் ஒன்று வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இந்த 17 18. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ இதெல்லாமே நீங்கள் கட்டாயமாக படிக்க தான் வேணும். ஆவரேஜாக இருந்தாலும் சரி டாப்பராக இருந்தாலும் சரி இந்த கொஷின் என்ன பண்ணுறேங்க நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25
மனித மரபணு திட்டம் ஏன் மகா திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அது எல்லாமே படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா. அந்த ரேகை அச்சிடல், டிஎன்ஏ ரேகை அச்சிடல்னு இருக்கும், அந்த கொஷின் எல்லாமே பாருங்கள். இன்டீரியர் நான் வந்து உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன். அதே போல் இதில் வந்து ஹெச்ஜிபி பற்றி என்னென்ன கொஷின் வருதோ அது எல்லாமே படிச்சுங்க. அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு, அதோட பண்புகள், பயன்கள், ஸோ இந்த மாதிரி என்னென்ன கொஷின் வந்து மனித மரபணு திட்டத்தை பற்றி இருக்கோ அது எல்லாமே பாருங்கள். ஸோ இன்டீரியர் நான் உங்களுக்கு வந்து தனியாகவே என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 28 ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது இதுதான், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ. நம்ம கெமிஸ்ட்ரிலுமே படிப்போம், நீங்கள் அது கூட என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சு எழுதிக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த 27 என்ன பண்ணுறேங்க பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில இதில் எதிர்குறியன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு, இந்த 29ல். இது ரொம்ப ஈஸி, இதை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் ஒரு சில இப்போ மந்த்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட அமினோ அமிலங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ மெமரி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அமினோ அமிலங்களை என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க சரிங்களா. அதே போல் இந்த 31 இது வந்து கம்பல்சரி கொஷனில் ஒரு இயரில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து பண்ண தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த கோடான்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கான எம்ஆர்என்ஏ கோடான் என்ன வரும் அல்லது ஆர்என்ஏ கோடான் என்ன வரும் அப்படிங்கிறது முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதை வந்து பார்த்துருங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th லெசனு. ஸோ 6th லெசனில் பார்த்தீங்கன்னா 17வது கொஷினுக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 19th குவி பரிமாணம், விரி பரிமாணம், அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது 23rd, ஸோ டார்வின கருத்துக்கான எதிர்கருத்துக்கள், அப்ஜெக்ஷன், அது வந்து நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 26 சரிங்களா, இது வந்து நல்லா பாருங்கள். 29 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 30. ஸோ இந்த கொஷின்லாம் என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சுங்க. புக் பேக்கு தான் அதிகமாக இந்த கொஷினில் கேட்குறாங்க. இதில் அதிகமாக இந்த டார்வின் கோட்பாட்டுக்கான எதிர்கருத்துக்கள் இது இப்போ கேட்குறாங்க. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்டி பெயின் இப்போ கேட்குறாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பேன், அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த 20 வந்து என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. அதர்வைஸ் மார்க் பண்ண கொஷினை நல்லா படிச்சிருங்க. இதுலேயுமே ஒரு சில இன்டீரியர் இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய 5 மார்க் எது அப்படின்னா இந்த 20 இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆவரேஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி பற்றின டயக்ராம் இருக்கும், அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. இந்த போதை மருந்து இது இருக்குது பார்த்தீங்களா, 28, 29லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆவரேஜாக இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேங்க, அதை வந்து படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹெச்ஐவோட டயக்ராம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. இந்த தடுப்பு மருந்து என்றால் என்ன, வேக்சின் என்ன, அதோட டைப்பு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின் என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னேட் இம்யூனிட்டி, அக்யூரேட் இம்யூனிட்டி, இதெல்லாமே டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இல்லை, நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டீரியர் சொல்லும்போது அந்த கொஷின்லாம் என்ன பண்ணுறேன், தனியாக வந்து சொல்கிறேன் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, அதெல்லாமே படிச்சுங்க. அதேமாதிரி இந்த ஏனக்கால் பற்றின இருக்கக்கூடியது உங்களால் படிக்க முடிஞ்சுன்னா அதெல்லாமே பாருங்கள். அதர்வைஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக 8th லெசன். ஸோ 8th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 10வதுல இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறத கண்டிப்பாக படிச்சுங்க. ஆவரேஜாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி இதை படிச்சுங்க. ஏன்னா ஒரு சில டைம் சைமாலஜி, ஒரு சில டைம் சூப்பர் பக்கு, ஒரு சில டைம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த 11. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இடியோனல்லா சக்கனன்சிஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீவரிஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து எதனாச்சும் ஒன்று என்ன பண்ணுறாங்க, எவ்ரி இயர் வந்து கேட்குறாங்க. அதனால் ஒரு லீக்கான கொஸ்டின் கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அதனால் இது வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துருங்க. 10, 11 நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரி தீர்வு, பயோ ரெமிடியேஷன், இந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய படிப்பேன் அப்படின்னா இந்த தொழில்துறை ஆள்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுறேங்க, படிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் வீடியோஸ் வந்து லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மினிமம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே படித்து வச்சுருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸில் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்கிறேன், இதை படித்தா போதுமான்னு மட்டும் கேட்காதீங்க. இதை படிங்க, கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.